ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53வது அதிகாரம் 7வது வசனம். சீக்கிரம் படிங்க. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை என்ன செய்யவில்லை, திறக்கவில்லை. தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் அநேகவர் நெருக்கப்படும் போது, அவர்களுடைய வாயை பார்த்திருக்கிறேன், அநேகவர் நெருக்கப்படும் போது நான் பிடித்த முயலுக்கு தான் 3 கால் என்று சொல்லும் போது, நான் வைத்ததுதான் சட்டம் என்று சொல்லும் போது, அவை தன்னுடைய கொள்கைகளை நிறைவேற்ற இருந்த அநேகவரை நான் பார்த்திருக்கிறேன். அப்போது அவர்கள் கைகளை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவர்களுடைய கால்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அநேகவர் நெருக்கப்படும் போது அவர்களுடைய வாய்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். அல்லேலூயா. அவர் நெருக்கப்பட்டும், அதனால நெருக்கத்தினால எவ்வளவு பிரச்சனை வரும், நெருக்கத்தினால எவ்வளவு பாடுகள் வரும், நெருக்கத்தினால எவ்வளவு பிரச்சனைகள் வரும். ஏசப்பா எப்படி இருந்தாங்க? லூக்கா 22வது அதிகாரம் படிக்கும் போது அவர் கெத்செமனே தோட்டத்துல போய் கண்ணீர் விட்டு அவர் கதறி ஜெபம் பண்ணினாரா. அவருடைய வேர்வை என்ன செய்தது பாருங்க, இரத்தத்தின் பெருந்துளியா தரையிலே விழுந்தது என்று நாம பார்க்கிறோம். ஆண்டவரை நெருக்கினாங்க, பலாரி இந்த கன்னத்திலே அடித்தார்கள். அடுத்த கன்னத்தை காட்டினா ஆண்டவரை கண்களை கட்டி வைத்து அடித்தார்கள். ஆண்டவருடைய முகத்திலே காரி துப்பினார்கள். ஆண்டவரை நெருக்கினார்கள். அவரை எப்படியெல்லாம் கோபப்படுத்த முடியுமோ, அவரை எப்படியெல்லாம் நெருக்க முடியுமோ, அவரை எப்படியெல்லாம் அழ வைக்க முடியுமோ அப்படியெல்லாம் செய்த போது என் தேவன் நெருக்கப்படல. ஆனால் லாசருடைய மரணம் தான் என் ஆண்டவரை அழ வைத்தது. உங்களுடைய கண்ணீர் தான் என் ஆண்டவரை தூக்கப்படுத்தினது. யூதர்களுடைய ஆயுதங்கள் என் ஆண்டவரை நெருக்க முடியல, பலசாலிகளுடைய திட்டங்கள் என் ஆண்டவரை நெருக்க முடியல. அவர் நெருக்கப்பட்டும் அவர் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். எதற்காக? மேலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அசட்டை பண்ணப்பட்டவராய் இருந்தார். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். 5வது வசனம், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அவர் நெருக்கப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார். அல்லேலூயா. ஒரு பிள்ளைக்காக தாய் என்ன செய்யறாங்க? நெருக்கப்படுகிறாங்க, உடைக்கப்படுகிறாங்க. ஒரு குடும்பத்திற்காக கணவன் என்ன செய்யறாங்க? நெருக்கப்படுகிறாங்க, ஒடுக்கப்படுகிறாங்க, உடைக்கப்படுகிறாங்க. என் குடும்பம் என்ன செய்யணும்? என் பிள்ளைகள் என்ன செய்யணும்? நல்ல பெயர் வாங்கி தர வேண்டும் என்று சொல்லி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? என் ஆண்டவர் நெருக்கப்பட்டார். ஏன் நெருக்கப்பட்டார்? எதனால நெருக்கம் வருகிறது? நீங்க படித்து பாருங்கள். 2 ராஜாக்களின் புத்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனத்தை படிப்போமா? 2 ராஜாக்கள் 6:1. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு எப்படி இருக்குகிறது பாருங்க. எங்களுக்கு நெருக்கமாக இருக்குகிறது. இந்த இடம் எப்படி இருக்குகிறது? எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது. நேற்று நாங்கள் ஜெபித்தோம், ஆண்டவரே எங்க ஊழியக்காரர்கள் அவை 2 பைக் விடுவதற்கு இடம் அல்ல, அந்த மக்கள் ஃப்ரீயாக மேலே ஏறி போவதற்கு இடம் அல்ல. அவை தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் என்ன செய்கிறார்கள்? ஊழியக்காரனுடைய புத்திரர்கள். ஊழியக்காரர்கள் யார்? மற்றவர்களுடைய நெருக்கம் மாறுவதற்காக ஜெபிக்கிறவர்கள், அனைவருடைய கண்ணீர் துடைக்கப்படுவதற்காக ஜெபிக்கிற தேவ மனிதர்கள் இன்னைக்கு என்ன செய்யப்படுகிறார்கள்? நாங்க குடியிருக்கிற இடம் எப்படி இருக்குகிறது? எங்களுக்கு நெருக்கமாக இருக்குகிறது. நீங்க வாசித்து பாருங்கள். சங்கீதம் 18 இப்படி சொல்லுகிறது. சங்கீதம் 18:5 படித்து பாருங்க. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, எனக்கு உண்டான நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி என்ன செய்றாங்களா? கூப்பிட்டு என் தேவனை நோக்கி. அதனால்தான் கை தட்டுங்க, கை தட்டுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, வாய் தரங்க. தேவனை நோக்கி என்ன செய்தார்களா? அபயம் விட்டார்களாம். அபயம் என்றால் என்ன? ஆபத்துல எப்படி கூப்பிடுவாங்க? ஒரு மரண கட்டு வரும்போது எப்படி கூப்பிடுவாங்க? ஒரு உபத்திரம் வரும்போது நம்ம சொல்லுகிறோம், ஆடுகள் மேய்த்தவன்
அரசனாய் மாறினான். அவர் அபயமிட்டாங்க. தேவனுடைய சமூகத்தில் வந்து தாவீது சொல்லுகிறான், வேறிடத்தில் 100 நாள், வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் 1 நாள் மேலானது. இந்த தாவீது சொல்லுகிறார், எனக்கு உண்டான நெருக்கத்திலே, எனக்கு வந்த பிரச்சனையிலே, எனக்கு வந்த ஒடுக்கத்திலே சாத்தான் என்னோடு யுத்தம் பண்ண வந்தபோது நான் எங்க அப்பாவை நோக்கி என்ன செய்தேன்? நான் அபயமிட்டு, எனக்கு முன்பாக விசுவாசிகள் பலவீனம் என்று சொல்லும் போது, எனக்கு முன்பாக மூப்பர்கள் கஷ்டம் என்று சொல்லும் போது, என் ஆண்டவரை நோக்கி நான் என்ன செய்தேன்? அபயமிட்டு. அவர் ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவைகளில் ஏறி விட்டது. அபாய சத்தம் நின்று போனது, நெருக்கங்கள் நின்று போனது. என் தேவ அற்புதத்தை செய்தார். ஆமென் சொல்லுங்கம்மா. சங்கீதம் 118 5 படித்து பாருங்க. அங்கே இதே போலதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு பயங்கரமான சங்கீதம். நெருக்கத்தில இருந்து என்ன செய்தாங்களா? தேவனை நோக்கி நெருக்கத்தில இருந்து ஜெபம் பண்ணாங்க. நம்ம கீழே உள்ள வசனத்தை பாருங்க. 12வது வசனம் பாருங்க. தேனீக்களை போல என்னை வணைந்து கொண்டாங்க. அது சற்று வித்தியாசமான நெருக்கமாக இருந்தது. இந்த தாவீது என்ன சொல்லுகிறார் பாருங்க. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்ன செய்தார்? எனக்கு விசாலத்தை உண்டு பண்ணினார். நீங்க நம்பினாலும் நம்பாம இருந்தாலும் இந்த நாள் வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் என் தேவன் விசாலத்தை உண்டு பண்ணுவார். இந்த சபைக்கு விசாலத்தை உண்டு பண்ணுவார். நம்முடைய கிளை சபைக்கு விசாலத்தை உண்டு பண்ணுவார். கைதட்டி சொல்லுவோம். ஏர்போர்ட்ல கொண்டு விட்டு அல்ல பெரிய கிரவுண்ட்ல கொண்டு விட்டு கார் ஓட்ட தெரியாதவங்க ஓட்டி பழகுங்கன்னா என்ன செய்வாங்க? கண்ணை மூடி ஓட்டி பழகி முதலா ஓட்ட படிச்சிருவாங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அது போல ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார், நெருக்கத்தில் இருக்கிற உங்களை என்ன செய்வார்? ஆண்டவர் விசாலத்துல கொண்டு வருவார். நாய்க்கும் பேய்க்கும் பயப்படுகிற கூட்டம் இந்த கூட்டம் இல்ல. சுகருக்கும் பிரஷருக்கும் கலங்குகிற கூட்டம் இந்த கூட்டமே இல்ல. வருகை செய்ய ஒரு உபவாச ஜெபம் போட்டா போதும், பிரஷர் என்ன செய்யணும்? நம்ம தீர்க்கதரிசி எழுப்புனா போதும், கேன்சர் எல்லாம் காணாம போய்விடும். அல்லேலூயா. சொல்லுங்க, கொஞ்சம் சிரிச்சிட்டு வர அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நெருக்கம் அது எப்படி காரியம் மாறுதலாய் முடிகிறது. துக்கம் சந்தோஷம். அல்லேலூயா. கலக்கம் நன்மை. அது ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. நெருக்கத்துல இருந்த எனக்கு ஆண்டவர் என்ன செய்தாரு? ஒருக்க கரடி வருகிறது. ஆடை விட்டுட்டு ஐயா சும்மா இருக்க முடியல. கொஞ்சம் இப்படி சேர்ல இருந்தாக்கி ஒரு ஆடு காணாம போயிடும். கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டு இருந்தா 10 ஆடு காணாம போயிடும். நெருக்கம். சிங்கம் வந்து இருக்குகிறது, கரடி வந்து இருக்குகிறது. படித்து பாருங்க. 1 சாமுவேல் 30:6 படித்து பாருங்க. சீக்கிரம் படிங்க. இந்த நெருக்கம் 6 மணிதான் 30:6. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டாங்க. எப்படி நெருக்கப்பட்டாங்க? சாதாரணமான நெருக்கம் அல்ல. மனைவியை சிறைபிடித்துட்டு போயிட்டாங்க, பிள்ளைகளை சிறைபிடித்துட்டு போயிட்டாங்க, கூட இருந்த நண்பர்களை சிறைபிடித்துட்டு போயிட்டாங்க, நண்பனுடைய மனைவி பிள்ளைகளை சிறைபிடித்துட்டு போயிட்டாங்க. ஒரு நாள் தாவீதை பார்த்து சிரித்தவர்கள், ஒரு நாள் தாவீதை பார்த்து கும்பிட்டவர்கள், ஒரு கோலியாத்தை வீழ்த்தினது நிமித்தம் தாவீதுக்கு 4 நண்பர்களை கொடுத்தார், 4 தோழர்களை கொடுத்தார். இப்போ தாவீது என்ன செய்கிறார்? நம்மை நெருக்கப்படுகிறார். படிங்கம்மா. சகல ஜனங்களும் அவனை என்ன செய்யணும்? இந்த ஆளை கல்லெறியணும், இந்த ஆளை கண்டமடி ஏசணும். இவர் மூலம் ஒரு அற்புதமும் நடக்கல, இவர் மூலம் ஒரு நன்மையும் நடக்கல. இவரை வந்து நான் ஏமாந்து போனேன். இந்த தாவீதை நம்பி வந்து நான் என்ன செய்தேன்? ஏமாந்து போனேன். இந்த இடையனை நம்பி வந்து ஏமாந்து போனேன். எடுங்கட கல்ல. அல்லேலூயா. என் மனைவி பிள்ளைகளை கூட்டிடுவாரியா இல்ல ஒன்னே நான் காலி பண்ணட்டுமா அப்படின்னு நெருக்குகிறார்கள். படிங்க. கல்லெறிய வேண்டும் என்று தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டார். ராஜ்குமாரை கலங்காத. வரிசையா கலங்காதுங்க. ஐயா கலங்காதுங்க. இவ்வளவு ஆயுதங்கள் வரும்போது தேவ மனிதன் சொல்ற தாவீதை கலங்காது. சொல்ற அழாத நீ கண்ணை துடைச்சு பார்க்கிறாரு. ஒரு கண்ணை துடைக்கிறாரு, அடுத்த கண்ணீர் கேட்க மாட்டேங்குது, கண்கள் கீழ்ப்படிய மாட்டேங்கிறது. இந்த நண்பர்களுடைய வார்த்தை, இந்த சொந்த பந்தங்களுடைய வார்த்தை தாவீதுடைய உள்ளத்தை உடைத்தது. தாவீது
ஸ்தோத்திரம், அட்டாக் வந்துடாம, நெஞ்சு வலி வந்துடாம தாவீது தடவி 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 பார்க்கிறாரு. தாவீது தன்னை திடப்படுத்தி 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 எல்லாரும் கட்டப்பட்டுல திட்டின போது ஓடி போய் எங்க அப்பாவுக்கு முன்பாக கடந்து சென்ற போது எங்க அப்பாட்ட இருந்து ஒரு வார்த்தை வருகிறது, நீ கடந்து செல்லு, நீ சகலத்தை திருப்பிக் கொள்வா, எல்லா நெருக்கமும் உன்னை விட்டு மாறும், எல்லா நெருக்கமும் உன்னை விட்டு மாறும். இந்த ஆகஸ்ட் 17ஆம் தேதி எழுதி வைத்துக் கொள்ளுங்க, உங்க நெருக்கத்தை மாற்றுங்க. என் தெய்வம் உங்க மத்தியில இருக்கிறாங்க. படிக்கலைன்னு உங்களை நெருக்கலாம், உங்கள்கிட்ட அமை செல்வங்கள் இல்லை என்று நெருக்கலாம். அமை தேவாதி தேவன் கோடீஸ்வரர் இந்த இடத்துல உலாவிக் கொண்டு இருக்கிறார். கைதட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? 24வது வசனம் 22வது வசனத்திலிருந்து படித்தார். கடந்து சென்றார்கள், எல்லாவற்றையும் மீட்டுக் கொண்டார்கள். தாவீது கூட கொஞ்சம் பேர் போனார்கள். அந்த கொஞ்சம் பேரை என்ன செய்தார்கள்? இந்த பெத்தேல் புறத்தை விட ஸ்டாப் ஆகிவிட்டார்கள். இவர்கள் திங்கள் சந்தைக்கு போனார்கள், மண்டை மார்க்கெட்டுக்கு போனார்கள். நம்ம திரளான பொருட்கள் வாங்கிட்டு வருகிறது போல சிறைபிடித்துட்டு போன அத்தனை பேரையும் தாவீது என்ன செய்தார்? மீட்டு எடுத்தார். இது தாவீதுக்கு கொள்ளை என்று சொன்னாங்க, பங்கு போடுங்க என்று சொன்னாங்க. இப்ப பங்கு போடுறாங்க. எப்படி பங்கு போடுறாங்கன்னா, பெத்தேல்ல இருந்தவங்களுக்கு ஒரு பங்கு, பாஸ்டர் வின்சென்ட் கூடால போனவங்களுக்கு ஒரு பங்கு. பாஸ்டர் சொல்லிட்டாரு, நோ நோ அப்படி அல்ல, எல்லாருக்கும் சமமான பங்கு. அந்த ஏழை போட்ட திட்டம் இன்னைக்கு இஸ்ரவேல்ல உண்டாயிருக்கிறது. கைதட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? 24 படிங்க. என்ன 24 படிங்க. இந்த காரியத்தில் உங்கள் சொல் கேட்க யார் சம்மதிப்பா? சம்மதிக்கத்தக்க விதத்துல பேசுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளத்தக்க விதத்துல பேசுங்க. ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளத்தக்க விதத்துல கைதட்டி ஆராதிங்க. ஆமென். அல்லேலூயா. நமக்கு பேய்களோடு பங்கு இல்ல. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் நீங்க வீடுகள்ல போய் படித்து பாருங்க. நம்ம அஞ்ஞானிகளை போல பலியிடக்கூடாது, நம்ம தேவ பிள்ளைகளை போல பலியிடணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம என்ன செய்யக்கூடாது? நமக்கும் பேய்களுக்கும் பங்கு இல்ல. 1 கொரிந்தியர் படிங்க. இன்னைக்கு என்னுடைய தியான பகுதி 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 20-21 படிங்க. அஞ்ஞானிகள் பலியிடுகிறது தேவனுக்கு அல்ல, நீங்கள் பேய்களுக்கு பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோடு ஐக்கியமாக இருக்க உங்களுக்கு சமாதானம் நான் ஒண்ணும் சொல்ல முடியாது. நான் ஒண்ணு என்ன செய்ய முடியாது, செல்ல முடியாது. நீங்க யாரோட ஐக்கியமாக இருக்கிறீங்க? நீங்க யாரோட பங்கு? பேயோடு? அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வசனம் படித்த போது ஆண்டவரே, என் பிள்ளைகள் பேய்களுக்கு பங்கு வேண்டாம், என் பிள்ளைகள் பள்ளிக்கு பங்கு வேண்டாம், என் பிள்ளைகளுக்கு பாஸ்டர் வின்சென்ட் போலவங்க உள்ளவர் உண்மை உள்ளவர்களோடு பங்கு போதும். கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நான் ஒரு அம்மாவை பார்த்து சொன்னேன், அவன் நம்ம இந்தியாவில் இருக்கிற 100 அம்மாமாரை என்ன செய்யணும்? வெளிநாட்டுக்கு அனுப்பி 100 பேருக்கு பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? உளுந்தங்கஞ்சி வச்சு போடணும். வாரத்துக்கு ஒருக்கா உளுந்தங்கஞ்சி வச்சு போடணும். அவன் அல்லேலூயா. இந்த 100 தாய்மாருடைய பிள்ளைகளை என்ன செய்யணும்? இந்த உளுந்தங்கஞ்சிய குடிக்கணும். ஹோட்டலுக்கு போயிடக்கூட கை காலை கட்டி போட்டணும். அவன் அம்மா இருந்தா இது நடக்காது, அம்மா இருந்தா நடக்காது. மதியம் உளுந்தங்கஞ்சியா இருக்கும், ராத்திரி பிரியாணியா இருக்கும், அவன் எல்லாம் சப்பாத்தியா இருக்கும். என்ன செய்வாங்க? நம்மளை செயல்படவே விட மாட்டாங்க. நான் சொன்னேன், அம்மா நீ உங்களெல்லாம் வெளிநாட்டுல கொண்டு கட்டி போடணும், அப்பதான் உங்க 3 பயமார மனம் திரும்புவாங்க அப்படி என்று சொன்னேன். அல்லேலூயா. நம்ம என்ன செய்யக்கூடாது? படிங்கம்மா. பேய்களோடு நீங்கள் கர்த்தருடைய போஜனத்திற்கும் பங்கு உள்ளவர்களாக இருக்கவே கூடாது. அவரிலும் நாம் பலமான அந்த வார்த்தையை ரொம்ப தொட்டது. அஞ்ஞானிகள் பலி இடுகிறது போல என்ன செய்யக்கூடாது? பலி இடக்கூடாது. அந்த மேட்டர்ல இன்னைக்கு என்னுடைய சப்ஜெக்ட் இந்த நெருக்கம் மாறணும். இந்த குழி வலையில இருக்கிற நெருக்கம் என்ன செய்யணும்? ஆமென். அல்லேலூயா. ஆமென். இந்த கதவுகள் திறக்கும் வரைக்கும் என்ன செய்யக்கூடாது? நம்ம அப்பாவை விடக்கூடாது. ஆமென். நம்ம இருக்கிற இடத்துல வல்லமை உண்டு. இந்த நெருக்கம் மாறணும். இந்த நெருக்கம் என்ன செய்யணும்? மாறணும். இந்த நெருக்கம் மாறினா நீங்க அல்லேலூயா சொல்லுவீங்க. உங்களை சொல்லாமே அல்லேலூயா சொல்லுவீங்க. உங்களை சொல்லாம நீங்க என்ன செய்வீங்க? பம்பரம் போல கறங்குவீங்க. ஒரு அம்மா என்னை பார்த்து சொன்னாங்க, கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்காக நான் சிறகு கட்டி பறப்பேன் என்று சொன்னாங்க. ஆமை சொல்லுங்கம்மா. ஆமை. கர்த்தருடைய வார்த்தை கேட்க என்ன செய்வாங்களா?
அவங்க சிறகு கட்டி பறப்பாங்களாம். அவன் இந்த வார்த்தை தாவீதை என்ன செய்கிறாங்க? மிகவும் நெருக்கப்பட்டாங்க. என் ஆண்டவர் நெருக்கப்பட்டார். என் ஆண்டவரோடு வந்த அப்போஸ்தலர்கள் நெருக்கப்பட்டார்கள். என் ஆண்டவரோடு வந்த தேவ மனிதர்கள் நெருக்கப்பட்டார்கள். நெருக்கப்பட்ட பேதுரு அவன் 3000 பேரை ரட்சிப்புகளை நடத்தினார். சப்பானி நடக்குகிறாங்க. அவன் தேவனோடு வந்த அந்த நெருக்கப்பட்ட இயேசுவோடு வந்த படிப்பறியாத பேதுருக்கு பெரிய சர்டிபிகேட் கொடுக்கிறார்கள். ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்கிறார். அதிசயங்களை செய்யறாங்க. ஜெயில கடந்து ஜெபம் பண்ணாங்க. நெருக்கப்பட்டாங்க, ஒடுக்கப்பட்டாங்க. என் தேவன் அதற்கெல்லாம் 1000 மடங்கு ஆண்டவர் நன்மைகளை கொடுத்தார். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த தாவீது ராஜா யாரை நம்பி வாழ்றாங்க? ஆண்டவரை நம்பி வாழ்றாங்க. தாவீது சொல்லுகிறார் சங்கீதம் 16 கர்த்தர் என் பாத்திரத்தில் பங்குமானவர், கர்த்தர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. அப்ப இந்த தாவீது நெருக்கப்பட்டார். இந்த தாவீதுடைய நெருக்கத்தை எல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தார்? மாற்றி போட்டார். ஆமென். சங்கீதம் 4:1 நீங்க படிச்சு பாருங்க. சீக்கிரம் படிங்க. என் நீதியின் தேவனே நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும், நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்குனீர். இறங்கி நெருக்கத்தில் இருந்த தாவீதுக்கு ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்க? விசாலத்தை உண்டு பண்ணினார். 9:9 படிங்கம்மா. சங்கீதம் 9:9 படிங்க. படிங்க. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார். நெருக்கப்படுகிற காலங்களில் நெருக்கப்படுகிற ஆனா அவரை மட்டும் என்ன செய்யறாங்க? விட்டுவிடவே செய்யாதுங்க. அப்ப தாவீது என்ன செய்தான்? நெருக்கப்பட்டான். அப்ப அந்த நெருக்கத்துக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? தேவன் தமது வல்லமை வெளிப்படுத்தினார். அவன் தாவீதோடு இருந்தவங்க எப்படிப்பட்டவங்க? கடன் பட்டவங்க. தாவீதோடு இருந்தவங்க நெருக்கப்பட்டவங்க. அவன் 1 லட்சம் ரூபாய் யார்ட்டையும் மாற்ற முடியாது. 1 லட்சம் ரூபாய் யார்ட்டையும் மாற்றவே அவ்வளவு கஷ்டப்பட்டவங்க. இன்னைக்கு தாவீதை கொண்டு பெலிஸ்தர்களை வீழ்த்தினார். தாவீதை கொண்டு பலசாலிகளை வீழ்த்தினார். தாவீதை கொண்டு பெரிய மனிதர்கள் வீழ்த்தினார். ஆண்டவர் தாவீதுடைய எல்லா நெருக்கத்தையும் மாற்றி ஆண்டவர் தாவீதை விசாலத்தில் வைத்தார். அல்லேலூயா. சவுல் ராஜா எடுங்க. 1 சாமுவேல் 28:15 28:15 படிங்கம்மா. சாமுவேல் சவுலை நோக்கி நீ என்னை எழும்பி வர பண்ணினது என்ன? என்னை கலைத்தது என்ன என்று கேட்டான். அதற்கு சவுல் நான் மிகவும் நெருக்கப்படுகிறார். முன்னாள் ராஜா என்ன செய்கிறாரு? மிகவும் நெருக்கப்படுகிறார். ராஜாவாக இருக்கிற தேவ மனிதன் 3000 பேரை கொண்டு 4000 பேரை கொண்டு தாவீதை நெருக்க போனவன், தாவீதை அழிக்க போனவன், தாவீதுக்கு தலையை சீவ போனவன். இப்போ சாமுவேல் தீர்க்கதரிசியை சொல்லுகிறான் நான் மிகவும் நெருக்கப்படுகிறேன். ஒருவனை நெருக்கிறவன், ஒருவனை அள வைத்தவன், ஒருவனுக்கு பிரச்சனை உண்டு பண்ணினவன். அல்லேலூயா. அதனால்தான் நீங்க யாருக்கு என்ன செய்யக்கூடாது? நெருக்கம் கொடுக்க கூடாது. உங்க மாமாவா இருக்கலாம், உங்க மாமியா இருக்கலாம், உங்க ஊழியக்காரனா இருக்கலாம், யாரா இருந்தாலும் நீ நெருக்கம் உண்டு பண்ணினா நீ பிசாசுக பிள்ளை. நீ நெருக்கப்பட்டா உனக்கு டபுள் மடங்கு நன்மை தருவான். உனக்கு டபுள் மடங்கு மேன்மையா தருவா. நீ நெருக்கப்படலாம், நீ அழலாம். நீ அழுதலுக்கு உன் கனவு உனக்கு ஒண்ணு செய்ய மாட்டாரு. ஆண்டவர் 1000 மடங்கா உன்னை ஆசீர்வதிப்பார். உன் நெருக்கத்தை மாற்றுகிறார் அவங்க. என் மூலம் என் மனைவி அழுது இருக்கலாம், துக்கப்பட்டு இருக்கலாம், ஆனா பிள்ளைகள் மூலம் துக்கப்பட்டு இருக்கலாம். ஆனா இதற்கு பதில் தருகிறவர் அவர் தான். அவன் என்னை ஊழியக்காரனாய் மாற்றினாரு அவர்களுடைய ஜபம் தான். அல்லேலூயா. எங்க ஊழியக்காரர் மூலம் நீங்க கஷ்டப்படலாம். ஒருவேளை அவர் அவங்களை சபைத்திருக்கலாம், மறந்துடுங்க. அவர் 1000 உங்களை ஆசீர்வதிப்பார். அதை நினைத்து பாருங்க. அல்லேலூயா. இப்போ சவுல் ராஜா என்ன சொல்லுகிறார்? நான் மிகவும் நெருக்கப்படுகிறேன். ஒரு ஏழையை நெருக்கும்போது அவனுக்கு மெத்தனமாயிருந்தது, நிர்விசாரமாயிருந்தது, அல்வா சாப்பிட்டது போல. ஒரு ஏழையை நெருக்கும் போது எப்படி இருந்தது? அவனுக்கு நிசாரமாயிருந்தது. சவுல் மிகவும் நெருக்கப்பட்டார். பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விட்டார்கள். ஏமா ஏமா யாருமா? யார் என்னை கைவிட்டார்? தேவன் என்னை கைவிட்டார். அவர் தீர்க்கதரிசிகளினாலாவது சொப்பனங்களினாலாவது மறு உத்தரவு அருளுகிறதே. அல்லேலூயா. படிங்கம்மா. நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணும்? நான் பாவ மன்னிப்பு கேட்கிறேன். நான் பாவ மன்னிப்பு கேட்கிறேன். என்னை தாழ்த்துகிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை வெறுமையாக்குகிறேன். அடுத்த வசனம் படிங்க. அதற்கு சாமுவேல் கர்த்தர் உன்னை விட்டு விலகி. அல்லேலூயா. கர்த்தர் தெரிந்தெடுத்த சவுல் ராஜா, இவன் தான் பெரிய ஆளு, இவன் அபிஷேகம் பண்ணு, இவனை ராஜாவாக மாற்றி என்று சொன்னவர் அந்த கர்த்தர்
ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. ஓ, நமக்கு பால் தந்து நம்மளை சீராட்டி ஆராட்டி எத்தனை ராத்திரிகள் நம்முடைய உடம்பெல்லாம் கழுவி நம்மளை தூக்கி அமை வளர்த்த தாய் இந்த உங்களை என்ன செய்கிறோம்? விரல சொல்லுகிறோம். பரலோகம் பார்த்து கொண்டு இருக்குது. பரலோகம் என்ன செய்கிறது? பார்த்து கொண்டு இருக்கிறது. எப்பா, நீ போன இடத்துல எல்லாம் நான் என்ன செய்தேன்? உன்னை நான் ஆசீர்வதித்தேன், நான் உன்னை கனப்படுத்தினேன். அடுத்தால உன் மகன் தான் என்ன செய்யணும்? ராஜாவாக வரணும். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார் 16வது வசனம், அதற்கு சாமுவேல் செத்து போன மனுஷனை வைத்து ஆண்டவர் பேச வைக்கிறார். கர்த்தர் உன்னை விட்டு விலகி விட்டார். என் சபை மக்களை விட்டு என் தேவன் விலக கூடாது. நாங்க என்ன வேணாலும் ரெடி, எத்தனை உபாசப்படையினாலும் ரெடி, எத்தனை முடிவு நடத்தினாலும் ரெடி. என் ஜனங்களை விட்டு என் தேவன் வைங்க. ஆமென் அல்லேலூயா. அதற்கு பிறகு எந்த கொம்பனும் தொட முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. விலகி உனக்கு சத்ருவாய் இருக்கும் போது, அப்பா அன்னைக்கு எப்படி மாறிவிட்டாரா? சத்ருவாய் இருக்கும் போது நீ என்னிடத்தில் கேட்பானே. என்ன நடந்தது? என்ன 31:2 படிங்க. 31:2. பெலிஸ்தியர் சவுலையும் அவன் குமாரையும் நெருக்கினார்கள். யாரெல்லாம் நெருக்கினார்கள்? நல்ல மனுஷன் ஏனோத்தான், நல்ல ஒரு தீர்க்கதரிசி, நல்ல ஒரு பரிசுத்தவான், பரிசுத்தவானுக்கு உதவி செய்த பரிசுத்தவான், தன்னுடைய வஸ்திரத்தை ஏழை தாவீதுக்கு உரிந்து கொடுத்தவன், தன்னுடைய ஆயுதத்தை ஏழை தாவீதுக்கு கொடுத்தவன். அவன் படிங்க. அவனை தொடர்ந்து வந்து சவுலின் குமாரரையும் யோனத்தானையும் முழுவதும் படிங்கம்மா. சவுலுக்கு விரோதமாக யுத்தம் ஆண்டவர் கைவிட்டு விட்டார். இன்னைக்கு சொப்பனே இல்ல, ராத்திரி எல்லாம் தூங்காம இருந்து பாக்குறாங்க. கண்ணுக்கு முன்னாடி கருப்பு ஒரு மாடி, கருப்பம் வரல, வெள்ளையும் வரல, கருப்பம் வரல, வெள்ளையும் வரல. படிங்க. வில் வீரர்கள் ஒரு நாள் ஆண்டவர் இருக்கிறார், ஒரு நாள் ஆண்டவர் கூட இருந்தால் இன்னைக்கு வில் வீரர்கள் பெலிஸ்தியர்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்கள். அல்லேலூயா. அவன் நெருக்கிறார்கள். அப்பொழுது சவுல் வில் வீரரால் காயப்பட்டார். அல்லேலூயா. ஆமென் சொல்கிறோம். நீ ஒரு ஆளை காயப்படுத்துவாயானால், ஒரு ஆளை அளவைக்க காரணம் என்றால் பரலோகம் உங்களுக்கு திறக்கப்படாது. நீங்க எதை இழந்தாலும் பரவாயில்லை. ஆமென். நீங்க சுயத்தை இழந்து விடணும், ஜென்ம சுபாவத்தை இழந்து விடணும். பெய்களோடு நமக்கு பங்கு வேண்டவே வேண்டாம். அஞ்ஞானிகளை போல வாழக்கூடாது. நம்ம தேவனை ஏமாற்ற கூடாது. நம்ம தேவனுக்காக வாழுவோம். நம்ம தேவனுக்காக இருக்கிற கூட்டம். ஆமென். இந்த தேவன் ஆமென் மிஸ்ரி என்ன ஊழியம்? இது தேவனுக்காக ஓடுகிற கூட்டம். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க சவுண்ட பார்த்தா இந்த ஊம கிளாஸ்ல வர கொஞ்சம் சவுண்ட் வரும். அவங்க கை அசைக்கிறதெல்லாம் என்ன செய்யும்? ஐயா, நாங்க வெறி பிடிச்சி சட்டம் போடல ஐயா, எங்களுக்குள்ள நாங்க பரிசுத்தம், அந்த ஆனந்தம், அந்த இவருடைய நெருக்கம், அன்னையுடைய நெருக்கம். மணிமேட நான் என்னுடைய மனைவி பைக்ல பிரேயருக்கு போய் கொண்டு இருக்கிறோம். கணவனும் மனைவியும் பைக்ல போறாங்க, கணவன் ஓட்டி போறாங்க. திடீர்னு ஒரு விபத்துக்குள்ள ஆகி போறார்கள். அவன் ஸ்தோத்திரம். அவன் ஆம்புலன்ஸ் வருகிறது, ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கொண்டு போகிறார்கள். மறுநாள் பேப்பர் பார்க்கிறேன், கணவன் மரித்து போனார். அந்த மனைவிக்கு இன்னும் ஞாபகம் வரல. 4வது நாள் தான் கணவனை அடக்கம் பண்ணியாச்சு. 4வது நாள் தான் ஆபரேஷன் மனைவிக்கு. 5வது நாள் தான் ஞாபகம் வருகிறது. எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அநேகருடைய நெருக்கம் தான் எங்களை கத்துகிறது. அல்ல என்றால் என் ஆண்டவருடைய நெருக்கம் தான், என் ஆண்டவருடைய ஜெபம் தான் எங்களை சத்தம் போட வைக்கிறது. அல்லேலூயா. சாத்தான் நெருக்குகிறவன். சாத்தான் யூதாசை நெருக்கிறான். யுவதாசை என்ன செய்தான்? வா என் கூட சேர்ந்து நம்ம நிறைய வேலை நெருக்கலாம். நமக்கு உனக்கு 30 வெள்ளி காசு, ஸ்டார்டிங் 30 வெள்ளி காசு, அதுக்கு பிறகு ப்ரமோஷன், அதுக்கு பிறகு ப்ரமோஷன் என் கூட சேர்ந்து அவன் சேர்ந்தான். கேயாச்சு என் கூட சேர்ந்தது. ஃபர்ஸ்ட் ஒரு பொய் சொல்லு, அதுக்கு பிறகு நீ பொய் சொல்லாம ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யலாம்? மொபைல்ல இருந்து சம்பாத்தியம் பண்ணி கொண்டே இருக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு என்ன செய்யும்? அவன் ஆட்டோமேட்டிக்கா. அதனாலதான் நம்ம பிள்ளைகள் எந்த தீமையும் கற்றுக்கொள்ள கூடாது. அவன் என்ன இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் ஒன்றுமே தெரியாது. நம்ம மூலம் பாவத்தை அவங்க கற்றுக்கொள்ள கூடாது. அவன் நீங்க ஆமை சொன்னா அதோட ஆமை சொல்லாது. ஆமை நீங்க அன்னையிலேயே சொன்னா அது விளையாடாது. நீங்க கை தட்டினா அவங்க விளையாடாது. நம்ம முழு உள்ளத்தோடு செபிக்கும் போது இன்னும் உங்க தோள்கள்லயும் மடிகள்லயும் இருக்கிறது பாவம் அறியாத பச்சுவரும் பிள்ளைகள். இந்த பிள்ளைகள் சாட்சி சொல்லும். ஒரு நாள் ராஜகுமார் என்று ஒரு தேவ மனிதன் வந்து இயேசு உங்க நெருக்கத்தை மாற்றுவார் என்று சொன்ன வார்த்தை என்னை தொட்டது மம்மி. இந்த குழந்தைகள் ஒரு நாள் சாட்சி சொல்லும். சவுல் மிகவும் நெருக்கப்பட்டார், வில் வீரர்களால காயப்பட்டார். படிங்கம்மா 4.
அவன் ஆயுததாரியை நோக்கி, அந்த விருத்த சேதனை இல்லாதவர்கள் வந்து என்னை என்ன செய்திடக்கூடாது, என்னை அவமானம். நான் வாழ்ந்திருந்தா இவரும் வாழ்ந்திருப்பாங்க. எங்க இயேசு வாழ்ந்திருக்கிறார், அவரை நம்புகிற எல்லாரும் வாழ்வாங்க. இயேசு இன்னைக்கு அற்புதம் செய்கிறார், இயேசு இன்னைக்கு பேயை கொடுத்துகிறார், இயேசு இன்னைக்கு பாவிகளை ரட்சிக்கிறார், இயேசு இன்னைக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறார். வேணுமா வேண்டாமா? வாய்ப்பு வேணுமா வேண்டாமா? கொஞ்சம் வாய்ப்பு தர தம்பி. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு எங்க பையன் சென்னையில ஒரு எக்ஸாம் எழுத போயிருக்கிறாங்க. போப்பிள்ளை ஆண்டவர் கூட இருப்பார் அப்படின்னு சொன்னோம். ஆமென், அல்லேலூயா. அவன் பாருங்க, இப்போ நெருக்கனவன் அவன் ஒரு துஷ்டை இறந்ததுனால என்ன நடந்தது? அவன் பின்னாடி இருந்த அத்தனை பேரும் இறந்து போனார்கள். அவன் பின்னாடி இருந்த நல்லவர்களும் மறித்து போனார்கள். அவன் பின்னாடி இருந்த அநேக பேர் காலி. ஆமென், அல்லேலூயா. நீங்க நெருக்கப்படுறீங்க பாத்தீங்களா? நீங்க நெருக்கப்படுறது எதற்கு தெரியுமா? உங்க பின்னாடி இருக்கிற அத்தனை பேரும் ரட்சிக்கப்படுவதற்காக. உங்க பின்னாடி இருக்கிற அத்தனை பேரும் பரலோகம் சந்தோஷப்பட போகிறது. கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? முழு உள்ளத்தோடு கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்து, எங்கள் நெருக்கத்திலே ஆமென், நெருங்கி உதவி எனக்கு அளித்து, திசைக்கெட்டெங்கு நாங்கள் அலைந்திடாமல் தீவிரம் தாங்குகிறீர். திசைக்கெட்டெங்கு நாங்கள் அலைந்திடாமல் தீவிரம் தாங்குகிறீர். உம்பாதம் பணிந்தோம். சொல்லுங்க, உம்மை அன்றி யாரை ஏசப்பா உந்த நண்பு உள்ளம். ஆமென். நடந்தது என்ன? ஒரு மனிதனுடைய தவறு, ஒரு மனிதனுடைய அறியாமல் இந்த சவுல் ராஜாவுடைய குணங்கள் பலசாலிகளை தன்னோடு சேர்த்து வைத்துக் கொள்ளுவான், பெரியவர்களை தன்னோடு சேர்த்து வைத்துக் கொள்ளுவான். 1 சாமுவேல் 14:52 படித்து பாருங்க. தேசத்தில் இருக்கிற பலசாலிகள் எல்லாம், தேசத்தில் இருக்கிற அவனுக்கு கிருபையை பெற்றவர்கள் அவனுக்கு பிடிக்காது, இரக்கத்தை சொல்லுகிறவர்கள் அவனுக்கு பிடிக்காது. 1 சாமுவேல் 14:52 படித்து பாருங்க. சவுல் இருந்த நாளெல்லாம் கடினமான யுத்தம் நடந்தது. சவுலுக்கு பின்னாடி இருந்ததெல்லாம் யாரு? பராக்கிரமசாலி, பலசாலிகள். நம்முடைய பிள்ளைகளுடைய பேக்ரவுண்டை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுடைய பேக்ரவுண்டு அப்பாவும் அம்மாவும் தான் இருக்கணும், அண்ணனும் தங்கச்சியுமாக தான் இருக்கணும். கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? முழு உள்ளத்தோடு கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். இவருக்கு பின்னாடி கிருபை பெற்றவங்க இல்ல, செபிக்கிறவங்க இல்ல. எங்க பின்னாடி செபிக்கிறவங்க உண்டாயா, எங்க பின்னாடி அழுகிறவங்க உண்டாயா. ஆமென், அல்லேலூயா. ஆமென். எங்க பின்னாடி ஆண்டவருக்கு பாதத்தை பிடிக்கிறவங்க உண்டு. ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இந்த வரிசையாவுக்கு எல்லாம் இருந்த இடத்துல இருந்து சாப்பிடலாம். 2 பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பையன் என்ன செய்வாங்க? தங்கச்சியை பார்த்துக்கிடுவாங்க. ஆமென். ஐயாவும் அக்காவும் என்ன செய்யலாம்? ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமென். தொட்டில இருந்து என்ன செய்யலாம்? ஆமென், ஆமென். ஆராரோ ஆராரோ ஏன் தெருவாய் ஓடுகிறார்? வேண்டாம் என்று சொன்னாலும் ஏன் கதவு தட்டுகிறார்? எங்களுக்குள்ள இருக்கிற கிருபை, எங்களுக்குள்ள இருக்கிற அந்த வல்லமை. அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? உங்க நெருக்கம் மாறணுமா மாறாண்டாமா? உங்களை பார்த்தா ஏதோ 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டு விடுறேன், அந்த நெருக்கத்தை கிழிச்சு போட்டு விட்டு சொல்றது போல இருக்கு. உங்களை பார்த்தா எப்படி இருக்குங்கிறது? ஆமென், அல்லேலூயா. இங்க இவரு ஜெபிக்கிறாரு, அந்த கதவுகள் திறக்கப்படணும். இன்னைக்கு காலையிலேயே ஆண்டவர் தம்பி வந்து சொன்னாங்க, 50,000 ரூபாய் கொடுத்தா திறந்துடலாம். ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்ட ஒண்ணுமே கிடையாதப்பா அப்படின்னு சொன்னேன். அல்லேலூயா. ஆமென். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆமென். பாருங்க, ஆமென். ஒரு குடும்பத்திலே சமாதானம் பண்ணுவதற்காக கடந்து சென்றோம். இந்த மாசம் முடிந்தவொடனே எப்படியாவது ஃபேமிலி என்ன செய்து விடலாம், சேர்த்து வைத்து விடலாம் என்று சொல்லி பேசி எடுத்து அவங்க வீட்டுல கூட்டங்கள் எல்லாம் வைத்து, பாசங்கள்லாம் கூட்டங்கள் எல்லாம் வைத்து, என்னதோ ஆண்டவர் பாச மூலம் பேசினார் உங்க வீட்டுக்குள்ள. ஆமே, என் மகளை நாங்க அனுப்பி தந்துருவோம். ஆமே, ஐயா ஓடி டாஸ்மார்க் போயிட்டாரு. ஐயா ஓடி எங்க போயிட்டாரு? இந்த பையனுக்கு கொஞ்சம் இருந்த மரியாதையும் போயிட்டு. ஆமே, என்னை மனுஷேனு மதிக்கிறது இந்த ஆளு மட்டும் தான். உண்மையில பாசி சொல்றேன், இந்த இந்தியாவில், இந்த தமிழ்நாட்டுல, ஆமே, ஸ்தோத்திரம், ஆமே, என் மனைவி கூட அதிகமா மதிக்க மாட்டாங்க.
அதிகமா. ஏன்னா இப்படி வேண்டாத இடத்துலாம் போய் என்ன செய்வோம், சமாதானம் பண்ணுங்க, ஒற்றுமையா இருங்க, ஒரு மனமா இருங்க. ஆமென், அல்லேலூயா. ஆமென். எங்க சபையில ராபோஜனம் எடுக்க வச்சு ஐயா வீட்டுல வந்து ராபோஜனம் எடுக்க வைத்து அவன் பக்கத்துல இருந்து பிசாசு ஆடுனதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான். பாருங்க, ராபோஜனத்துல கொஞ்சம் பாலம் முறிக்கிட்டே இருக்கிறார். இப்ப இந்த பிசாச விரட்டினா என்ன செய்யும், இது ராபோஜனத்தை கொஞ்சம் குமைக்கும். இந்த ஆராதனை முடிஞ்ச போது விரட்டலாம் அப்படின்னு சொல்லி நான் 4 பேருக்கு தலையில கை வச்சுட்டு போனா நம்ம கை வைக்காமையே ஆடி கீழே விழுந்துட்டார். கிருப, அதான் கிருப பாஸ்டர். நீங்க கை வைக்காண்டாம், அது தன்னாலே ஆடி கீழே விழும். எல்லாம் கிட்ட இருந்து பார்த்துட்டு தான் இருக்கிறார். கிட்ட இருந்து என்ன செய்யறாரு, பார்த்துக்கிட்டு தான் இருக்குங்கிறாரு. அவன் போய் நல்லா போய் என்ன செய்தாரு, நேற்று போய் நல்லா மாம்பட்டம் போட்டு, நீ படுத்து தூங்க கூடாதா, அங்க போன் பண்ணி நீயா நானா பாப்போமா. மாஸ்டர் உங்க விசுவாசி நல்ல விசுவாசி, 4 விசுவாசி எப்படி வச்சுக்கொள்ளுங்க, சீக்கிரம் சபை கட்டப்படும். அல்லேலூயா. செருப்படி வாங்கினாலும், வாரியல் அடி வாங்கினாலும், அவமானப்படுத்தினாலும், கேவலப்படுத்தினாலும் என்னைக்கு என் ஜனங்கள் ரட்சிக்கப்படும், என்னைக்கு என் ஜனங்கள் மனம் திரும்பும். வயசு 40 ஆகிவிட்டது, அவன் பிள்ளை செல்வம் இல்லை, என்னைக்கு இவங்க சேர மாட்டாங்க, என்னைக்கு இவங்க வாழ்ந்து காட்ட மாட்டாங்க, என்னைக்கு சண்டே கிளாஸுக்கு 2 பிள்ளைகள் பெற்று தர மாட்டாங்க. அவன் ஜூன் மாதம் அவங்க தலையில கை வைத்து ஜெபம் பண்ணி இருக்கிற ஆண்டவர் யோசேப்புக்கு கொடுத்தது போல 2 பையனை கொடுப்பேன்னு சொல்லி இருக்க. அல்லேலூயா. இந்த பாசம் கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல போய் கூட்டம் நடத்திருக்கு. கல்லான இறுதி, கல்லான இருதயம் இன்னும் எத்தனை நெருக்கங்களை பட்டு அழப்போகிறோம். அவன் அப்படி அழக்கூடாது என்று நாங்க அழகு, இந்த நெருக்கங்கள் வந்து என்ன செய்யக்கூடாது, அழக்கூடாது என்று சொல்லி நாங்க கதறுகிறோம். அவன் இந்த சவுல் ராஜாவை போல என்ன செய்யக்கூடாது, அவன் இவங்க அழிந்து போகக்கூடாது. கை தட்டி வர அல்லேலூயா சொல்லுவோமா. அவன் சவுல் ராஜாவுக்கு பின்னாடி இருந்த அத்தனை பேரும் அழிக்கப்பட்டார்கள். சவுல் ராஜாவுடைய குடும்பம் இல்லாமல் போனது, ஒரு ராஜாவுக்கு குடும்பம் இல்லாம போனது, ஒரு பலசாலிக்கு குடும்பம் இல்லாம போனது, ஒரு ஏழைக்கு குடும்பம் கொடி கட்டி பறக்குகிறது. ஐயோ, இந்த ஊழியம் கொடி கட்டி பறக்கும், இந்த ஊழியம் உலகம் முழுவதும் என் தேவன் அறிமுகப்படுத்தப்படுகிறார். கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுமா, ஆர்ப்பரித்தாலே சொல்லுமா. ஒரு ஆடு மேய்த்தவனுடைய அவன் வாழ்க்கை உலகமெங்கும் பரவுகிறது. அவன் ஒரு ஏழை, அவன் விசுவாசி என்ன செய்யறாங்க, உலகம் எங்கும் பிரஸ்தாபப்படுகிறாங்க, நல்ல பேர் வாங்குகிறாங்க, நல்ல பாடுறாங்க, நல்ல ஜெபிக்கிறாங்க, ஆண்டவருக்கு பிள்ளையா சாட்சியாய் வாழுகிறாங்க. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு என்ன செய்தார், அவர்கள் இடுக்கங்களுக்கெல்லாம் என்ன செய்தார். ஆமென், அல்லேலூயா. அருமையான வர்கீஸ் பாஸ்டர் பையன் ஒரு காரியத்தை பார்த்து சொன்னாங்க, நான் இப்பதான் படிச்சுட்டு வந்திருக்கிறேன், கொஞ்சம் நல்ல ஜெபம் பண்ணி என்ன செய்கிறேன், ராபோஜனம் எடுக்கிறேன். அப்படி சொல்லவே கூடாது, அப்படி சொல்லவே அவன் எப்பொழுதும் கீழ்ப்படியணும். அல்லேலூயா. எப்போதும் நீங்க எப்படி இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும். எப்போதும் எப்படி இருக்கணும், ஆவியில அனலா இருக்கணும். அல்லேலூயா. சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் பாஸ்டர் ராபோஜனம் ஆராதனை வைக்கும் போது அவன் நான் ஆயத்தம் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. என்னாகவும் சொல்லுகிறது, ஒருவனுக்கு ஆயத்தம் இருந்தும் ஒருவன் பிரயாணம் போகாம வீட்டுல இருந்தும் ராபோஜனம் பண்ணலாம், அவனுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அவன் அதனால என் பிள்ளைகளுக்கு ஒரு நெருக்கம் வரக்கூடாது, இந்த சபைக்கு வர்ற பிள்ளைகளுக்கு நெருக்கம் வரக்கூடாது. இந்த சபைக்கு வர்ற மக்கள் கூட்டம் கூட்டமாக வராமல் இருந்தாலும், ஒவ்வொன்றாக வராம வந்தாலும் இவர்களுக்கு நெருக்கம் வரக்கூடாது. ஆண்டவர் நெருக்கத்தை மாற்றபடியா கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா. பணத்தினால நெருக்கம் வரும், சொந்த பந்தங்கள்னால நெருக்கம் வரும், ஒரு வார்த்தையினால். கூட இருந்த எங்க பாஸ்டர் சொன்னாங்க, பாஸ்டர் பாத உள்ள இடத்தை வாங்க கூடாத பாஸ்டர், கணபதிபுரத்துல ஊழியம் செய்யுங்க, பாத உள்ள இடத்தை வாங்க கூடாத பாஸ்டர். எங்க பையன் சொன்னாங்க, எங்க பிள்ளைகள் சொன்னாங்க, பாதை இருக்கிற இடத்தை வாங்க கூடாதப்பா. அல்லேலூயா. அப்பதான் நினைச்சேன், அவன் ஸ்தோத்திரம், அவன் நான் கணபதிபுரத்திற்கு வரும்போது நான் சீரவாக எல்லாம் அழிந்து போனது. வில்லுகுரி பாலத்துக்கு கீழே நடந்த விபத்துல 2 பேருடைய மரணம், என்னுடைய தொழில், என்னுடைய பணங்கள் எல்லாமே சுக்கு நூறா ஆமை ஒன்று இல்லாம போனது. ஒன்று இல்லாம பானச்சட்டியோடு என்ன செய்தோம், கணபதிபுரத்திற்கு கடந்து வந்தோம். அல்லேலூயா. அப்பதான் பாஸ்டர் நினைச்சு 3 சென்ட் இடம், 3 பிள்ளைகள், 3 சென்டா 2 சென்டா. ஆமை இதுக்கும் சண்டை, ஆமை ஸ்தோத்திரம், இதுக்கும் சண்டை. அல்லேலூயா. அவன் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் ஸ்தோத்திரம். பிரச்சனை உண்டு பண்ண வரல, அவன் உங்களை ஆசீர்வதிக்க நெருக்கத்தை சொல்லுகிறான். அவன் அல்லேலூயா.
அப்பதானே எங்க பாசு 3 பிள்ளைகள் 3 சென்ற இடம் எங்க ஊழியக்காரனை இன்னைக்கு ஆசீர்வதிப்பேன். அவன் ஆண்டவர் என்னை பார்த்து சொன்னான், அவன் என் மகனை நான் வாழ்நாளெல்லாம் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறான். கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப ஆண்டவர் நெருக்கத்தை மாற்றுகிறவர். அவன் சீக்கிரம் படிங்க. நெகமியா 9:27. பசு சாப்பாடுலாம் உண்டா? மசிக்க பசு பசிக்கிறவங்க கை உயர்த்துங்க. ஆமென் அல்லேலூயா. நான் உங்க வீட்டுல தான் சாப்பிட வர போறோம். நெகமியா 9:27 சீக்கிரம் படிங்க. அவர்களை நெருக்குகிற அவர்களுடைய சத்ருவின் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்து அவர்கள் நெருக்கம் அனுபவிக்கிற காலத்திலும் அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிற போதும் நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு உம்முடைய மிகுந்த இரக்கத்தினாலே அவர்கள் சத்துருக்களில் நீங்களாக்கி விடுகிற ஒரு இரட்சகனை அவர்களுக்கு அனுப்புவார். அல்லேலூயா. அவர்கள் நெருக்கப்படும் போது, அவர்கள் ஒடுக்கப்படும் போது, நம்ம பிதாக்கள் நெருக்கப்பட்ட போது மோசையை அனுப்பினார். செங்கடல் பிளந்த பழக்கலையா? உங்களுக்காக திறக்கப்படாத கைதட்டி அவன் ஒருவரை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், ஒருவருக்கு திறக்கப்படாத ஒரு வழி ஆண்டவன் திறக்கவே பார்க்கிறேன். உங்க நெருக்க மாறும். கைதட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவான். உற்சாகமாக அல்லேலூயா சொல்லுவான். அவன் ஸ்தோத்திரம். அவன் அந்த நெருக்க என்ன செய்வோம்? என் தேவன் வாய்க்காதே போக பண்ணுவா. யோபு 15:24 படிங்க. சீக்கிரம் படி, முடிப்போம். யோபு 15:24. இக்கட்டும் நெருக்கமும் இப்போ யோபுவை பார்த்து யார் சொல்றாங்க? முதல் வசனம் சொல்லுங்க. அப்பொழுது தேமானியனாகிய எலிபாசு சொல்லுகிறார், ஏய் யோபுவை நெருக்கம் பிடிச்சிட்டு இக்கட்டு அவனை பிடிச்சிட்டு இந்த நெருக்கமும் இக்கட்டு என்ன செய்கிறது? யுத்த வீரர்களை போல அவனை பாய்ந்தது. 32:18 படிங்கம்மா. 32:18 படிங்க. சீக்கிரம் படிங்க. சட்டினி படிங்க. என் உள்ளத்துல உள்ள ஆவி என்னை செய்கிறது? என்னை நெருக்குகிறது. 36 படிங்கம்மா. 36 சீரம் படிங்க. அப்படியே அவர் உண்மையில் நெருக்கத்திலிருந்து விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்தில் வைப்பார். உம்முடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும். ஒன்று கொஞ்சம் நம்ம படித்தோம். பேய்களோடு நமக்கு எதிர்க்க வேண்டாம், பங்கு வேண்டவே, போஜனம் வேண்டவே வேண்டாம். எங்க யோபுவை குறித்து அவன் பின்னும் எலிவு என்கிற ஒரு நன்மன் சொல்லுகிறார். அப்படியே அவர் உண்மையை என்ன செய்வார்? நெருக்கத்திலிருந்து விலக்குவார். யோபுவை நெருக்கத்திலிருந்து விலக்குதான். ஒடுக்கம் இல்லாத விசாலத்துல வைப்பார். அவன் உங்களை விசாலமான இடத்துல வைப்பார், நெருக்கம் இல்லாத இடத்துல வைப்பார். யோபுடைய முன்னிலைமையிலும் யோபுடைய பின்னிலைமை ஆண்டவர் என்ன செய்தார்? அவன் கை கட்டி வர அல்லேலூயா சொல்லுவோமா? செத்து அவன் மடிந்து போய் என்று சொன்ன மனைவி என்ன செய்தாங்க? ஆசீர்வாதத்தை கண்டு கொண்டாங்க. அல்லேலூயா. யோபு தன் சிநேகருக்காக ஜெபித்த போது யோபின் சிறையிருப்பு என்ன செய்தது? மாறி போனது. அப்ப யோபு நெருக்கப்பட்டதுனால அவனுடைய பேக்ரவுண்ட் என்ன செய்தது? ஜெயம் எடுத்தாங்க, வெற்றியை கண்டாங்க. அப்ப இந்த நெருக்கம் என்ன செய்யும்? நாம இந்த 17ஆம் தேதி கூட்டம், 16ஆம் தேதி கூட்டம், 17ஆம் தேதி கூட்டம், 18ஆம் தேதி கூட்டம் உங்க நெருக்கத்தை மாற்றும். அல்லேலூயா. கண்டிப்பா உங்க நெருக்கம் மாறும். கணபதிபுரம் ஊழியத்துக்கு விரோதமான நெருக்கம் மாறும். புலிவரம் ஊழியத்துக்கு விரோதமான நெருக்கம் மாறும். வருகை செய்ய ஊழியத்துக்கு விரோதமான நெருக்கம் மாறும். என் அன்பு ஜனங்களை தாய்மாறு, உங்களுக்கு விரோதமான நெருக்கை பற்றுங்க. என் பொண்ணு அம்மா கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லு. ஆமென் அல்லேலூயா. சில பேரை பார்த்தா லட்சங்கள் கேட்டா தருவீங்க போல, உங்களை பார்த்தா லட்சம் என்ன தாரம் பாஸ்டர், கை தட்டா மட்டும் சொல்லாதுங்க. அவன் அல்லேலூயா. அவன் உங்களை பார்த்தாங்க அப்படி பார்த்தா அப்படி தெரிகிறது. அவன் என் அன்பு தெய்வ பிள்ளைய. அப்போ உங்களை ஆண்டவர் என்ன செய்வாரு? நெருக்கத்தில் இருந்த ஆண்டவர் என்ன செய்வாரு? விசாலமான இடத்துல கொண்டு வருவார். உங்க நெருக்கம் மாறும். அப்ப ஆண்டவர் என்ன செய்தாரு? நெருக்கப்பட்டார். அவருக்கு பேக்ரவுண்ட் பாஸ்டர், அவருக்கு பின்னாடி யார் ஊழியத்துக்கு வந்தாலும் பாஸ்டரமா திட்டிக்கிறாருங்க. உங்க கணவரை பார்த்து அது இல்லை இது இல்லைன்னு அவன் வருகை செய்ய ஒரு அம்மா அவன் திட்டிராதுங்க. நான் கூப்பிடுற கல்யாண வீட்டுக்கெல்லாம் வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு திட்டிராதுங்க. அவன் ஆண்டவருக்கு பின்னாடி போகிறோம். உங்க நெருக்கம் மாறும். உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நீங்க போகிற குடும்பத்துல இருக்கிற நெருக்கம் மாறும். அவன் மாங்காய் கிடைக்கவோ தேங்காய் கிடைக்கவோ சக்கை கிடைக்கவோ தெரியாது. அவங்க நெருக்கம் என்ன செய்யும்? எங்க பார்த்தாலும் கணவன மனைவி பார்த்தா அவன் நல்ல பாம்பை போல இருக்கிறான். கணவன மனைவி எப்படி இருக்கிறாங்க? அவன் கணவன மனைவி எப்படி இருக்கிறாங்க? பியாயும் ஆய மாட்டு இருக்கிறாங்க. பியாயும்
எங்க ஊர்ல நாய் குலைக்கும் போதெல்லாம் எங்க அம்மா சொல்லுவாங்க, டேய் தூங்குடா தூங்குடா பேய் வருவாங்க. நாய் குலைக்கும் போதெல்லாம் எங்களை அப்படி சின்ன பிள்ளைகளை பயப்படுத்தி வச்சிருந்தாங்க. நாய் குலைக்கும் போதெல்லாம் பேய் வருவது. இன்னைக்கு அநேக கணவன மனைவி எப்படி இருக்கிறாங்க? பேயாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு வீட்டுல நாங்க ஜெபிக்க போனோம். அவன் மனைவியை பார்த்து பேசுறாங்க, அவன் பாஸ்டர் அந்த பிசாசு கொஞ்சம் நல்லா ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். மனைவியை பார்த்து சொல்றாங்க, பிசாசுக்கு என்ன செய்யணுமா? கொஞ்சம் நல்லா ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். ஆமென். அல்லேலூயா. அவன் சொல்றேன், என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவன் என்னோட வீட்டுல ஜெபம் பண்ண போனோம். அவங்களுக்கு 3 பையமார் தான். அந்த பையமார என்ன சொன்னாங்க, இந்த அம்மா மட்டும் தான் அந்த வீட்டுல ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க பாஸ்டர், எங்க அம்மாவுக்குள்ள இருக்கிற பேய் உடையதுக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். நான் என்ன, உங்க அம்மாவுக்குள்ள ஏசு இருக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். உங்க வீட்டுக்கு உயர்ந்து வந்தாதாடா எங்க பசி ஆறும். உங்க அம்மாவுக்குள்ள பேய் இருக்கிறத நான் பார்க்கல. ஒருவேளை நீ பார்த்தா நீ வர, நீ பார்த்தா என்னச்சு நீ விரட்டு அப்படின்னு சொல்லி நாங்க ஜெபம் பண்ணிட்டு போயிட்டோம். அல்லேலூயா. சொல்லுங்க ஒரு ஆளு. இன்னைக்கு அந்த பையனுக்கு ஒய்ஃபு 2 கிட்னியும் பிளாட். பையனுக்கு ஒய்ஃபுக்கு அவனுக்கு துணைவியாருக்கு 2 கிட்னியும் அழுகிறோம். ஜெபம் பண்ணுகிறோம். ரட்சிக்கப்பட்டுட்டான், ஆண்டவர்களை வந்துட்டான், ஆண்டவருக்கு அர்ப்பணித்து விட்டான். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, அவன் அன்பு குடும்பங்களே, உள்ளத்தினாலத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவர் உங்க நெருக்கத்தை மாற்றுவார். ஆண்டவர் உங்க நெருக்கத்தை மாற்றுவார். எங்க பிள்ளைகளை பார்த்து சொல்லி இருக்கிறேன். அவன் சொல்றேன், இந்த ஊழியத்திற்கோ இந்த ஊழியத்துக்கு கெட்ட பேர் தீங்கு வரத்தக்க விதத்துல இந்த சபைக்கு வர்ற யார் வந்தாலும் தெரியலாம். அவன் சொல்றோம், நான் உங்களை என்ன செய்வேன், கண்ணுல காண விட மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். அல்லேலூயா. ஒரு தீமை செய்துட்டு வந்தாங்க என்ன செய்யக்கூடாது? அவன் இந்த சபையை மறந்துருங்க, ஊழியக்காரனை என்ன செய்துருங்க, மறந்துருங்க. பரிசுத்தமாய் வாங்க, ஆராதிங்க, உங்க நெருக்கம் மாறும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.